படம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம். பெண்ணுங்களுக்காக எடுத்திருக்காங்க அந்த படம். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதாவது ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா சென்டிமெண்டா பேசுறாங்கன்னு நம்பி போகக்கூடாது, நம்பாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த படம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பொண்ணுங்க பசங்க தான் பழி வாங்குவாங்க, பொம்பளைங்களும் பழி வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம், பரவாயில்ல, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்காங்க, செம்மையா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்கு. பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்பாதீங்க. நம்பிட்டு யாரு கூடயும் போகாதீங்க, நம்பர் ஷேர் பண்ணாதீங்க. எது தப்பா நடந்தாலும் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. தேவையில்லாம நம்ம போய் மாட்டி லாஸ்ட்ல நம்மளே நம்ம சூசைட் பண்ணிக்கணும், இல்ல அவங்க கையில மட்டும் நம்ம சாகணும். அதுக்கு பதில் we have to fight back. ஒத்துக்கலாம் ஆகணும். ரொம்ப பேர் நாளை பண்ணாம இருக்காங்க, அதுதான் தப்பு. தப்பு நடந்தா அங்கேயே கேட்டுருணும். ஏன்னா இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு மிக்க ஒரு படம் வந்து வர்ற ரொம்ப ரேரான ஒரு காலகட்டத்தில் ரொம்ப அருமையான மெசேஜை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து இது வந்து ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்குது. பெண் குழந்தைகள் வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்து வெளியில வரணும் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பெண் குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஏதாவது சிக்கல்ல மாட்டிட்டா உடனே சூசைட்டை நோக்கி போயிடுறாங்க. அதுல இருந்து அவங்க எப்படி வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு சார். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்குற மூவி தான். மெயின் பெண்கள் வந்து பார்க்குற விஷயம் அண்ட் இதுல தெரிஞ்சுக்கிற விஷயம் நிறையவே இருக்கு. எல்லாருமே வந்து பாருங்க. யாஷிகா வந்து நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பரா தான் நடிச்சிருக்காங்க. அவங்க ஆக்டிங் இஸ் வெரி வெரி குட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்க ஆக்டிங் அண்ட் டைரக்டர் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, நான் வந்து பார்க்கலாம். கண்டிப்பா கொடுக்கலாம், அதுல என்ன இருக்கு? ரிப்போர்ட்டர்னால என்ன பிரச்சனை வருது? ஆக்சுவலா அந்த சீன்லயா என்னன்னா இந்த மாதிரி வேஷமா அது என்ன சொல்றது ரிப்போர்ட்டர். ஆக்சுவலி நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. ஆக்சுவலி சீனை வந்து ரிப்போர்ட்டர் பத்தி என்ன சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி இருக்காங்கல்ல. இப்ப ஆக்சுவலி வந்து இந்த சீன்ஸ் வந்து பொள்ளாச்சியில நடந்த ஒரு விஷயம் தான் இதுல எடுத்திருக்காங்க பெண்கள் பத்தி. கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. இந்த மூவிய பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். கொடுக்கவே கூடாது. நம்பர்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலே ஷேர் பண்ணக்கூடாது. ஆமா, சோசியல் மீடியா வந்து நல்லது சொல்லித்தரோம், கெட்டதையுமே சொல்லித்தரோம். அதுல நம்ம எப்படி போறோம், நம்ம எது எப்படி யூஸ் பண்றோம் அதை அப்படின்னு பொறுத்துதான் இருக்கு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லா மொபைல் அடிக்டடா இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 hours ஃபோன் யூஸ் பண்றதே டேஞ்சர் தான் இப்ப இருக்க சிச்சுவேஷன். எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அது கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். எல்லாருமே நம்ம ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாதுல. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம இருக்கிறத பொறுத்துதான். ஆமா, நல்லா பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்களுக்காக மட்டும் பழிவாங்க. எல்லா கேர்ள்ஸ்க்காகவும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டருக்காக தான் நிற்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்காகவும் நிற்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு பிடிக்கிறீங்க. மூவி ரொம்ப சூப்பரா இருந்தது சார். எஸ்பெஷலி யாஷிகா ஆனந்தோட ஆக்டிங் நல்லா இருந்தது. தர்ஷினியோட ஆக்டிங்கும் அது வேற மாதிரி எமோஷனலா இருந்தது. பிளஸ் அது வில்லனா வரவங்க ரொம்ப கலக்கி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. என்ன சார்? எல்லா பசங்களும் அப்படி இல்லை சார். நமக்கு நிறைய சேஃப்கார்ட் பண்றவங்க நிறைய இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இனிமேல் ஒருத்தங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்கேஸ் அப்படியே நம்பர் கொடுத்து ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாலும் பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லணும். அப்படியே அதையும் மீறி வந்து நம்மளோட போல்ட்னஸே எந்த இடத்துல காட்டணுமோ காட்டணும்.
யாஷிகா ஆனந்த் வந்து ரொம்ப போல்டா இருக்காங்க. அதே டைம் அவங்க தங்கச்சி வந்து அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்ல இருக்கிறதுனால அவங்களும் நல்ல தைரியமான பொண்ணு தான், நல்ல எஜுகேட்டட் தான். பட் அந்த ஃபேமிலி சென்டிமெண்டா இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் நம்பிட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லை, அவங்க மேல எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி மாதிரி ஆகி இருக்கு. பட் அவங்க சொல்லியிருக்கலாம், அவங்க அக்கா கிட்டே சொல்லியிருந்தா இது வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். நைஸ் மூவி. யாரோட காமெடி? படத்தில் காமெடி எல்லாரும் காமெடி தான் பண்ணாங்க. யாரோட காமெடியும் இல்லை, எல்லாருமே காமெடி பண்ணாங்க.